நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய தலைப்பில் அனுமன் ஜெயந்தியை பற்றி பார்க்க போகிறோம். ஜெயந்தி என்பது சமஸ்கிருத சொல், பிறந்த நாள் என பொருள்படும். அனுமன் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி என்று சொன்னாலும் ராமரின் பிறந்த நாளை ராம நவமி என்றும், விநாயகர் பிறந்த நாளை விநாயகர் சதுர்த்தி என்றும், பிறந்த நாள் என்ற பொது சொல்லை பலவாறு உச்சரிக்கப்படுகிறது. ஸ்ரீ ராமபக்த அனுமான் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய அமாவாசை நாளில் அவதரித்தார். இந்த நாளை தமிழகத்திலும் கேரளாவிலும் விமர்சையாக கொண்டாட மற்ற மாநிலங்களில் அனுமன் ஜெயந்தி என்பது வைகாசி மாதம் வளர்பிறையில் வரும் தசமி திதி என்று அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். இது விக்கிபீடியா தகவல். சின்னது பெரியது என்ற பாகுபாடு இல்லாமல் தமிழகத்தில் எந்த ஆலயமாக இருந்தாலும் விநாயகர் இருப்பார். கேரளாவில் தொடங்கி மகாராஷ்டிரா வரை ஆஞ்சநேயர் தனி மகத்துவம் பெற்று தனி ஆலயங்களில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை ஆஞ்சநேயர் தனித்த ஆலயங்களில் இருப்பதை விட பெருமாள் ஆலயங்களில் அதிகம் இருப்பார். சிவன் ஆலயங்களாக இருந்தால் தூண்களில் காட்சியளிப்பார் இந்த வாயு புத்திரன். இன்னொரு வாயு புத்திரனான பீமன் இவரின் சகோதர முறையில் வருகிறார். மகாபாரத யுத்த களத்தில் அர்ஜுனன் தேர் நுனியில் கொடி வடிவில் இருந்து கொண்டு காற்று வேகத்தில் தேர் முன்னேற உதவி செய்ததாக சொல்வார்கள். போர் முடிந்தது. கண்ணன் தேரை விட்டு இறங்கினான். அனுமா, இதுவரை தேரில் கொடியாக அமர்ந்து காத்தவைக்கு நன்றி என்றார். உடன் ஹனுமான் கண்ணனை வணங்கிவிட்டு மறைந்து விடுகிறார். அந்த தேர் அக்கணம் எரிந்து சாம்பலாகிறது. இதை கண்டு அதிர்ச்சியுற்ற அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கேட்கிறான். அதற்கு அர்ஜுனா, இதுவரை போர் நடந்த நாட்களில் இத்தேரின் மீது வீசப்பட்ட அனைத்து கொடிய பானங்களையும் தாங்கி நின்றது என்றால் அதற்கு நானும் அனுமனும் இத்தேரில் இருந்ததுதான் காரணம். இல்லாவிட்டால் இத்தேர் எப்போதோ அப்பானங்களின் சக்தியால் எரிந்து போயிருக்கும் என்றார். அனுமன் எல்லா யுகங்களிலும் இருந்திருக்கிறார். வைணவத்தில் ராமபக்தன், சிறிய திருவடி. சைவத்தில் சிவனின் அம்சமாக சொல்லப்படுகிறது. திரிபுரத்தை அழிக்க சிவன் புறப்பட்ட போது மற்ற தேவர்கள் எல்லாம் ஆயுதங்களாகவும் தேரின் பாகங்களாகவும் மாற பிரம்மாவே சாரதியாக இருந்து வழி நடத்தினார் என்பார்கள். அதே போல்தான் மகாவிஷ்ணு ஸ்ரீராமனாக அவதரித்து சீதையை மீட்கும் முயற்சியில் சிவபெருமான் ஆஞ்சநேயராக அம்சம் பெற்று வந்தார் என்பார்கள். இந்த அஞ்சனை மைந்தனை வழிபட்டால் கல்விகளில் சிறந்து விளங்கலாம், எதிரிகளை வெல்ல, எதிர்ப்புகளை முறியடிக்க, கடன் தொல்லைகள் அகல, நோய்கள் நீங்க, பணவரவு அதிகரிக்க, குறிப்பாக கிரக பாதிப்புகளிலிருந்து விடுபட, சனி தாக்கத்தை முற்றிலும் தடுக்க ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம். அனுமனை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்வதை விட ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதுதான் நல்லது. நான் அனுமன் பக்தன், வாரந்தோறும் அவரை வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன் என்று சொல்பவராக இருந்தால் ராமன் சீதையோடு பணிந்து வணங்கும் உருவம் பொதித்த படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். ஆலயங்களில் அனுமனை வழிபாடு செய்யும் பொழுது துளசி மாலை, வெற்றிலை மாலை, வடை மாலை, எலுமிச்சை கனி மாலை, வெண்ணெய், குங்குமம் சாற்றி வழிபாடு என பல நிலைகளில் வணங்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கிறது. துளசி மாலை சாற்றி வழிபட்டால் மகாவிஷ்ணுவின் ஆசியோடு மகாலட்சுமியின் அருளையும் பெறலாம். குழந்தையில்லா தம்பதிகள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஒரு ஐதீகம். வடமாலை சாற்றி வழிபாடு செய்தால் அன்ன தருத்திரம் நீங்கும், வீட்டில் அன்னபூரணியின் அருள் கிடைக்கும், செல்வ பெருக்கு ஏற்படும். வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தால் வழக்குகளில் வெற்றி கிட்டும், சொத்துக்கள் பாகப்பிரிவினை பிரச்சனை உள்ளவர்கள் இதை செய்யலாம். அதோடு அவல், சர்க்கரை, தேன், பானகம், நீர்மோர், கதலிப்பழம், கடலை முதலிய நிவேதன பொருள்களையும் ஆஞ்சநேயருக்கு நிவேதனம் செய்யலாம். இவருக்கு மாருதி, அனுமார், பவனசுதன், மருத்சுதன், பவனகுமார், பஜ்ரங்கபலி, மகாவீரர், சுந்தரன் என்றும் வேறு பெயர்கள் உண்டு. இவரை சிரஞ்சீவி என்றும் அழைப்பார்கள். சிரஞ்சீவி என்றால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பொருள்.
அந்த வகையில் 7 சிரஞ்சீவிகள் இருக்கிறார்கள். விபீஷணர், மகாபலி சக்கரவர்த்தி, மார்க்கண்டேயர், வியாசர், பரசுராமர், அசுவத்தாமர் வரிசையில் அனுமனும் வருகிறார். ஆஞ்சநேயர் அஞ்சனை என்ற தாய்க்கும் கேசரி என்ற தகப்பனுக்கும் பிறந்தவர். ஆனாலும் இவரை வாயு புத்திரன் என்றும் சிவனின் அம்சம் என்றும் ஏன் சொல்கிறார்கள் என்றால் அதற்கும் காரணம் இருக்கிறது. ஆஞ்சநேயரின் தாத்தாவான குஞ்சரனுக்கு குழந்தைகள் இல்லை. சிவனை நோக்கி தவம் செய்தார். அவர் முன் தோன்றிய ஈசன், உனக்கு ஒரு மகள் பிறப்பால், அந்த மகளின் மூலம் சர்வ வல்லமை உள்ள ஒரு மகன் பிறப்பான் என வரமளித்தார். ஈசனின் வாக்கிற்கிணங்க குஞ்சரனுக்கு பிறந்த மகள்தான் அஞ்சனை. வளர்ந்ததும் அஞ்சனையை கேசரி என்ற வானர வீரனுக்கு மணமுடித்து கொடுத்தார்கள். திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை பேறு இல்லையே என வருந்திய நேரத்தில் தர்ம தேவதை நேரில் தோன்றி வேங்கடமலைக்கு சென்று தவம் செய், புத்திர பாக்கியம் பெறலாம் என்று சொன்னது. அஞ்சனா தேவியும் அவ்வாறு செய்ய சிவனின் அம்சம் கொண்ட ஒரு கனி ஒன்று வாயு பகவான் தயவால் அஞ்சனா தேவியின் கரங்களில் வந்து விழுகிறது. இந்த கனியை நீ உண்டால் மகன் பிறப்பான் என்று வாயு பகவான் அசரீதி சொல்லி மறைந்தார். அவர் வாக்கின்படியே அஞ்சனா தேவிக்கு பிறந்தவர்தான் ஆஞ்சநேயர். வருகிற 5ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி வருகிறது. அதிகாலை எழுந்து குளித்து சூரிய நமஸ்காரம் செய்து உணவருந்தாமல் ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் சிறப்பு. துளசி மாலை, வெற்றிலை மாலை, வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் கைகூடும், ஆரோக்கியம் மேம்படும், வாழ்வில் சர்வ மங்களம் உண்டாகும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.